exercise 6.1 section example 6.4. If theta is a parameter, find the equation of the locus of a moving point whose coordinates are a secant theta, b tan theta. So இப்போ நம்மளுக்கு ஒரு coordinates கொடுத்திருக்காங்க. இந்த coordinatesல இருக்கக்கூடிய parameterஆன thetaவை remove பண்ணிட்டு equation of locus of a moving point, இந்த moving point உடைய locus உடைய equation find பண்ணனும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை இங்க அப்படினா ஒரு moving point தேவை. சோ அத என்ன பண்ணிக்கலாம், b of h, k ன்னு எடுத்துக்கலாம். So let b of h, k be the point on locus. நம்ம எந்த புள்ளியினுடைய பாதையை கண்டுபிடிக்கணுமோ அந்த புள்ளியை b of h, k ன்னு எடுத்துக்கோம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் மூவிங் பாயிண்ட் சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம கொடுத்திருக்க கூடிய பாயிண்ட் தான் என்ன எடுத்துக்கோம், b of h, k ன்னு எடுத்துக்கோம். அப்ப கொடுத்திருக்க கூடிய பாயிண்ட் a secant theta, b tan theta ன்னு கிடைக்கும். சோ ரெண்டுமே சேம் பாயிண்டா இருக்கிறதுனால கோஆர்டினேட்ஸை ஈக்குவல் பண்ண முடியும். அப்படி ஈக்குவல் பண்ணா h equal to a secant theta, h ல உள்ளது, k ல உள்ளது b tan theta. சோ நமக்கு h ம் கிடைச்சிருச்சு, k ம் கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய பாராமீட்டரான தீட்டாவை ரிமூவ் பண்ணி காட்டணும். நமக்கு இங்க secant theta இருக்கு, அதே மாதிரி tan theta இருக்கு. secant thetaவும் tan thetaவும் இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குது, we know that secant square theta minus tan square theta is equal to 1 அப்படின்ற ஐடென்டிட்டி இருக்கு. சோ அதனால என்ன பண்ண போறீங்க, secant thetaவையும் tan thetaவையும் யூஸ் பண்ண போறோம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறோம், secant theta ஃபைண்ட் பண்ணனும். அப்ப h by a equal to secant theta ன்னு கிடைக்கும். சோ ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய a டிவைட் கொண்டு வந்திருக்கோம். சேம் k divided by b is equal to tan theta ன்னு வரும். அப்ப நமக்கு secant theta இருக்கு, tan theta இருக்கு. அப்ப என்ன பண்ணனும், ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணா போதும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க, secant theta னுடைய வேல்யூ h by a. சோ h by a ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் மைனஸ் tan theta னுடைய வேல்யூ k by b ஸ்கொயர் இருக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ h by a வை ஸ்கொயர் பண்ணனும்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ h ஸ்கொயர் by a ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் by b ஸ்கொயர், இட் இஸ் ஈக்குவல் டு 1. சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன இல்ல, பாராமீட்டரான தீட்டா கிடையாது. அப்ப என்ன பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். h and k ன்னு இருக்கிறத x and y ஆ ரீப்ளேஸ் பண்ணனும். சோ ரீப்ளேஸ் h and k by x and y. அப்ப h னுடைய வேல்யூவை x னும் k னுடைய வேல்யூவை y ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது x ஸ்கொயர் by a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் by b ஸ்கொயர், இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப என்ன பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். சோ இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் locus. சோ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய locus உடைய ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோ திஸ் வர் ஃபைனல் ஆன்சர். Thank you.